Hi friends, welcome to HAGO kitchen. நான் உங்கள் கீதா கோபிநாத். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா beetroot ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு லஞ்ச் பிரிப்பரேஷன் தான். நம்ம குழந்தைங்க வந்துட்டு பொரியலாவோ ஜூஸாவோ கொடுத்தா சாப்பிடாதுங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பிரிப்பரேஷனோ இல்ல வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தந்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்தியானது. வாரத்துல 2 டைம் இத வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சேர்த்துட்டோம்னா நம்ம ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்காங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்போம், ஏன்னா இது எண்ணெயில் மட்டும்தான் நல்லா குக்காக போகுது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ இது எண்ணெய் கூடயே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குவோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு குக்கான பிறகு நம்ம இந்த மாதிரி திருகி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துருவோம். ஸோ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது கூட வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கும் இந்த காய்க்கும் தேவையான அளவு உப்பு திருப்பி சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் சாதம் முன்னாடியே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உதிரியாக சாதம் வந்து இருக்கணும், ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம சாப்பாடோட கிண்டுறப்போ, இந்த பீட்ரூட் இதோட கிண்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா உதிரியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த பீட்ரூட்டோட சாப்பாடை வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப சூட்டோடே நம்ம கிண்டினோன்னா சாப்பாடு வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு உதிரி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.